நான் வயித்துக்குள்ள இருக்கிறப்ப மட்டும் நல்லா பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், பிரியாணின்னு சாப்பிட வேண்டியது. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த டேஸ்டா இல்லாத சத்து மாவு, பருப்பு சாதத்தையும் கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா எப்படி சாப்பிட முடியும்? இது என்னன்னா போங்கா இருக்கு. நான் வயித்துக்குள்ள இருக்கிறப்ப மட்டும் நல்லா பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், பிரியாணின்னு சாப்பிட வேண்டியது. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த டேஸ்டா இல்லாத சத்து மாவு, பருப்பு சாதத்தையும் கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா எப்படி சாப்பிட முடியும்? இது என்னன்னா போங்கா இருக்கு. நான் வயித்துக்குள்ள இருக்கிறப்ப மட்டும் நல்லா பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், பிரியாணின்னு சாப்பிட வேண்டியது. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த டேஸ்டா இல்லாத சத்து மாவு, பருப்பு சாதத்தையும் கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா எப்படி சாப்பிட முடியும்? இது என்னன்னா போங்கா இருக்கு. நான் வயித்துக்குள்ள இருக்கிறப்ப மட்டும் நல்லா பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், பிரியாணின்னு சாப்பிட வேண்டியது. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த டேஸ்டா இல்லாத சத்து மாவு, பருப்பு சாதத்தையும் கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா எப்படி சாப்பிட முடியும்? இது என்னன்னா போங்கா இருக்கு. நான் வயித்துக்குள்ள இருக்கிறப்ப மட்டும் நல்லா பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், பிரியாணின்னு சாப்பிட வேண்டியது. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த டேஸ்டா இல்லாத சத்து மாவு, பருப்பு சாதத்தையும் கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா எப்படி சாப்பிட முடியும்? இது என்னன்னா போங்கா இருக்கு. நான் வயித்துக்குள்ள இருக்கிறப்ப மட்டும் நல்லா பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், பிரியாணின்னு சாப்பிட வேண்டியது. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த டேஸ்டா இல்லாத சத்து மாவு, பருப்பு சாதத்தையும் கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா எப்படி சாப்பிட முடியும்? இது என்னன்னா போங்கா இருக்கு. நான் வயித்துக்குள்ள இருக்கிறப்ப மட்டும் நல்லா பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், பிரியாணின்னு சாப்பிட வேண்டியது. நான் வெளியே வந்ததுக்கு